பல்லுக்கு வந்து தானாக சரி செய்து கொள்ளும் தன்மை கிடையாது. நிறைய சுகர் சாப்பிட்டா சொத்தை வரும் அப்படின்னு நினைக்கிறோமே, அது கரெக்டாக தப்பா? பெயின் வந்தால் மட்டும்தான் பல் சொத்தை கிடையாது. ஆரம்ப கட்டத்திலேருந்து பல் சொத்தை சின்னதாக ஆரம்பிச்சு தான் பெருசாக போகுது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு என்ன அறிகுறி இருக்கும்னா, பல் சொத்தைக்கு யார் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நினைச்ச நேரம் பல் விளக்க முடியும், பட் அவங்களுக்கு தான் அதிகமாக பல் சொத்தை வருது. ஏன் வருது? லேசான வலி வர ஆரம்பிச்சிருக்கும். அதையும் தாண்டி போச்சுன்னா ஒரு வகையான மருந்துன்னு கூட சொல்லலாம். ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் எப்படி நம்ம பல்ல பாதுகாப்பாக வைக்கிறது? எல்லாத்தையும் விட முக்கியமாக பார்க்கக்கூடியது எவ்வளவு நேரம். தினபூமி யூடியூப் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் ரூபினி பிடிஎஸ், அண்ணா நகரிலிருந்து பேசுகிறேன். இன்னைக்கு உங்களுக்காக பல் சொத்தை, பற்களை கவனிங்கிற டாபிக்ல உங்களுக்கு சின்ன சின்ன ஆலோசனைகளை நான் வழங்க போறேன். முதல்ல, பல் சொத்தைங்கிறது மிகவும் காமனான விஷயம். அதுக்காக தான் அடிக்கடி நீங்க டென்டிஸ்ட் கிட்ட போவீங்க. எந்த அளவுக்கு காமனான விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஜலதோஷத்துக்கு அடுத்தபடியா உலக அளவுல 2ஆவதா இடம் பெற்றிருக்கிற வியாதின்னு சொல்லலாம். அது வந்து காமனான ஒரு டிசீஸ்னு பார்த்தோம்னா நம்ம பல் சொத்தை. பல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல எந்த உறுப்பு எடுத்துக்கிட்டாலும், ஒரு அடிப்பட்டாலோ இல்லை அதுக்கு ஏதாவது நோய் வந்தாலோ அதை தானாக சரி பண்ணிக்கிற ஒரு குணம் இருக்குது. ஆனால் பல்லுக்கு மட்டும் அந்த மாதிரி குணம் கிடையாது. ஒரு பல்லில் ஒரு சொத்தை வந்தாலோ அல்லது அடிப்பட்டாலோ அது தானாக சரி ஆகாது. ஒரு மருத்துவரை அணுகி அதுக்கு வைத்தியம் பார்த்தால் மட்டும்தான் அது சரியாகும். அப்படி பார்க்கையில் பல் சொத்தைங்கிற இந்த சாதாரணமாக நம்ம நினைக்கிற ஒரு நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு பாதிக்குது, உங்கள் உடம்பையும் உங்கள் லைஃப் ஸ்டைலை அந்த மாதிரி எந்த அளவில் பாதிக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல பார்த்தோம்னா, பல் சொத்தைங்கிறது என்ன? பல் சொத்தைங்கிறது நம்ம வாயில் பல்லுன்னு பார்த்தோம்னா அது வந்து அரைக்கிறதுக்கு உண்டான ஒரு கருவி. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சின்ன சின்னதாக அதை கரைச்சி மாவு மாதிரி கரைச்சி நம்ம வயிற்றுக்குள்ளே செலுத்தக்கூடிய ஒரு கருவி தான் பல். அந்த பல் பார்த்தோம்னா மேடும் பள்ளமுமா இருக்கும். இப்போது இந்த பிக்சர் தெரியுதா உங்களுக்கு? இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பல்லில் இப்படி மேடும் பள்ளமுமா தெரியும். ஸோ இந்த மேடும் பள்ளமுமா இருக்கிற பல் வந்துட்டு மேலும் கீழுமா சேர்ந்து அரைக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய காலங்காலமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அம்மி, அது என்ன கான்செப்டில் அரைக்குதோ அதே கான்செப்ட் தான் நம்ம வாயில் பல்லு பண்ணுது. அந்த ரெண்டு மேலும் கீழும் உள்ள பல்லுக்கு இடையில சிக்கின நம்மளுடைய உணவானது சின்ன சின்னதாக அந்த பள்ளத்துலேயும் மேட்லேயும் இடைப்பட்ட இடத்துல அரைச்சு அது சிறிதாக்கப்படுது. அப்படி அரைக்கும் போது நம்ம பல்லில் இருக்கிற பள்ளத்தில் சிக்கின உணவானது நம்ம வாயில் இருக்கிற கிருமிகள், ஏராளமான கிருமிகள் வாயில் இருக்குது, அந்த கிருமிகள் எல்லாம் அந்த உணவுல போய் உட்கார்ந்து ஒரு அமிலத்தன்மையை உண்டாக்குது. அந்த அமிலத்தன்மை தான் நம்ம வைரத்தை விட கடினமான பல்லின் மேற்புறமான எனாமலை தாக்கி பல் சொத்தை உண்டாக ஆரம்பமாகுது. இதுதான் பல் சொத்தை உண்டாகிறதுக்கு உண்டான காரணம். பல் சொத்தை ஆயிடுச்சு. நம்ம எந்த ஸ்டேஜில் பல் சொத்தை, ஒரு பல்லு சொத்தையாயிருக்கு அப்படிங்கிறத எந்த ஸ்டேஜில் நம்ம சொல்கிறோம்? எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பல் சொத்தையை? எனக்கு சொத்தை இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல பல்லை வந்து நம்ம ஒரு டென்டிஸ்ட் கிட்ட வந்து காமிச்சு செக் பண்ணும்போது, டென்டிஸ்ட் காற்றடிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி காற்றடிச்சு பார்க்கும்போது அந்த பல்லில் இருக்கிற பள்ளம்னு சொன்னேன் இல்லையா, மேடு பள்ளமானது, அந்த பள்ளத்தில் காற்று அடிக்கும்போது அது வந்து ஆரம்ப ஸ்டேஜில் முதல் ஸ்டேஜ் என்னன்னா, பல் வந்து நல்ல ஒரு சாக்கி ஒயிட்னு சொல்லுவோம், அதாவது அப்படி இல்லைன்னா பால் வெண்மைன்னு சொல்லுவோம். பால் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது, பல்லும் வெண்மை தானேங்க அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை, அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்களே நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க, முன் பல்லில் 2 பல்லுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஷைனி ஒயிட்டை காட்டிலும் ஒரு டல்லான அந்த சாக்கி ஒயிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுதான் ஆரம்ப ஸ்டேஜ். பல் வந்து சொத்தையாக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஸோ அப்படி டென்டிஸ்ட்டை வந்து செக் பண்ணும்போது காற்றடிச்சு பார்க்கையில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து சாக்கி ஒயிட் ஸ்டேஜாக மாறி இருக்கும். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கவனிக்காமல் விடும்போது அது லேசான ப்ரௌன் கலருக்கு மாறும். அந்த பள்ளமானது லேசான ப்ரௌன் கலருக்கு மாறும். நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, இந்த பல்லில் இந்த ப்ரௌன் கலராக மாறி இருக்கா, இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து இது 2ஆவது ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. லேசான ப்ரௌன் கலராக இங்கெல்லாம் தெரியும். இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம பார்க்கல, டென்டிஸ்ட் கிட்ட போகலை, ஆர் நமக்கும் தெரியாமல் அப்படியே விட்டுட்டோம்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆனது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு என்ன ஆகும்னா லேசான ஒரு குழி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆரம்பத்தை விட பல்லில் உணவு சிக்கக்கூடியது இன்னும் ஜாஸ்தியாக போகும் உங்களுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம ஏதோ ஒரு ஊசியோ இல்லை ஏதோ ஒரு டூத் பிக்கோ வச்சு அதை எடுக்கிற அளவுக்கு
கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பள்ளம் பெருசாக போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு என்ன அறிகுறி இருக்கும்னா, ஹாட்டாவோ கோல்டாவோ ஏதாவது குடிக்கும் போது அல்லது அந்த பல்லில் சிக்கின உடனே, உணவு சிக்கின உடனே நமக்கு ஒரு ஜிவ்வுன்னு அந்த கூச்சம் வர்ற எஃபெக்ட் இருக்கும். இது வந்து 3வது ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. அடுத்த கட்ட ஸ்டேஜ் என்னன்னா 4வது ஸ்டேஜ், இன்னும் பள்ளம் பெருசாகும். எந்த அளவுக்கு பெருசாகும், லைக் ஒரு உளுத்தம்பருப்புன்னு சொல்லலாமா, அந்த உளுத்தம்பருப்பு சைஸ்க்கு பெருசாக இருக்கும், நல்ல பள்ளமாக போயிருக்கும். அந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு பல் கூச்சம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் சேம் டைம் லேசான வலி வர ஆரம்பிச்சிருக்கும். அதையும் தாண்டி போச்சுன்னா பெரிய பள்ளமாயிருக்கும், உங்களால் அந்த பக்கம் கடிக்கவே முடியாது, பெயின் வர ஸ்டார்ட் ஆயிரும். இது 5வது ஸ்டேஜ். ஒன்ஸ் பல்லுக்கு பெயின் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஆபத்தான கட்டத்துக்கு போயிட்டீங்க. இதுதான் பல் சொத்தையின் அறிகுறிகள். பெயின் வந்தால் மட்டும்தான் பல் சொத்தை கிடையாது. ஆரம்ப கட்டத்திலேருந்து பல் சொத்தை சின்னதாக ஆரம்பித்து தான் பெருசாக போகுது. சின்னதாக ஆரம்பிக்கிற பல் சொத்தைன்னு சொன்னேன் இல்லையா, ஒயிட் ஸ்பாட்ஸ்லேருந்து எனாமல் டீகே ஆகி அது பெருசாக பள்ளமாக மாறி அது வந்து உங்களுடைய வேர்பகுதியை அடையும் போது தான் உங்களுக்கு பல் வலி வருது. பல்லுக்கு சொத்தை வந்துருச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது சொத்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். நம்ம நினச்சிருப்போம் பல் வலி இன்னும் வரல, என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிருப்போம். சின்னதாக பார்க்கும்போது சின்ன சிலவோட முடியும், பெருசாக போக போக செலவும் ஜாஸ்தியாகும், உங்களை பற்களை இழக்கிற நிலைமையும் வரலாம். ஸோ இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். பல் சொத்தைக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்லேருந்து 5 ஸ்டேஜ் வரைக்கும் சொல்லியிருக்கேன். முதல் ஸ்டேஜ்லேருந்தே நமக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பல்லுக்கு வந்து தானாக சரி செய்து கொள்ளும் தன்மை கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அந்த ஒயிட் கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் பல் மாறும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ரெகுலர் செக்கப் வரும்போது உங்கள் டென்டிஸ்ட் சொல்லிடுவாங்க. அப்படி அந்த ஒயிட் கலராக இருக்கும் பட்சத்தில் லேசாக அந்த ஒயிட்டை மட்டும், அதை வந்து அந்த ட்ரில் மாதிரி ஒரு கருவி இருக்குது, அதை லேசாக ட்ரில் பண்ணிவிட்டு பிட் அண்ட் ஃபிஷர் சீலன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது பல்லில் இருக்கிற மேடு பள்ளத்தை வந்து பிட் அண்ட் ஃபிஷர்னு சொல்லுவோம். அந்த பிட் அண்ட் ஃபிஷர் சீல் பண்ணக்கூடிய சீலன்ஸ் இருக்கிறது. அந்த சீலண்ட்டை வந்து இந்த சொத்தை வந்த இடத்துல அந்த சொத்தைகளெல்லாம் லேசாக எடுத்துட்டு இந்த சீலண்ட்டை அப்ளை பண்ணிடுவோம். இந்த படத்தை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு முன்னாடி இந்த நல்லா பள்ளமாக இருந்தது, இப்போ அந்த சீலண்ட் அப்ளை செய்யப்பட்டு கொஞ்சம் அந்த பள்ளம் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இதை என்ன பண்ணணும்னா உங்கள் பல்லில் வந்து சாப்பாடு சிக்காமல் ப்ரிவெண்ட் பண்ணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட். செகண்ட் ஸ்டேஜுக்கு போனோன்னா லேசாக பல்லில் அந்த ப்ரௌன் கலர் சேஞ்ச் வந்திருக்கும், இந்த ப்ரௌன் கலராக சேஞ்ச் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே என்ன பண்ணுவோன்னா அந்த ப்ரௌன் கலராக மாறின பல்லை வந்து லேசாக ட்ரில் பண்ணி அந்த ப்ரௌன் கலரை மட்டும் ட்ரில் பண்ணி எடுத்துட்டு அந்த இடத்துல சிமெண்ட் வைத்து அடைக்கலாம். 3வது ஸ்டேஜ்னு சொன்னேன் இல்லையா, லேசாக பள்ளம் விழுந்திருக்கும். அந்த லேசாக பள்ளம் விழுந்த பல்லையும் நம்ம வந்து ட்ரில் பண்ணிவிட்டு அந்த சொத்தை உருவான இடத்த வந்து ட்ரில் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி அந்த இடத்துலையும் சிமெண்ட் அடைக்கலாம். சிமெண்ட் அடைக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, அது வந்து சிமெண்ட்டுங்கிறது என்னன்னா ஒரு வகையான மருந்துன்னு கூட சொல்லலாம். சிமெண்ட்லேயே நிறைய வகைகள் இருக்கு. அந்த மாதிரி உங்க பல் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சிமெண்ட் வைத்து அடைக்கலாம். அதுக்கப்புறம் 4வது ஸ்டேஜ் சொன்னேன் என்னன்னா, பல்லுல ஓட்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாயிருக்கு, குழிங்கிறது அது வந்து கொஞ்சம் பெருசாயிருச்சு. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த குழி வந்து பல்லுடைய நரம்பு பக்கத்துல போயிருக்கும். அந்த நரம்பு பக்கத்துல போயிருக்கும் போது ஸ்டில் நரம்பை வந்து பாதிச்சிருக்காது, அது குழி ஆயிருச்சு, நரம்பு பக்கத்துல போயிருச்சு, ஆனா நரம்பு பாதிக்கப்படவில்லை. அப்படிங்கிற பட்சத்துல நரம்புக்கு ஒரு லேயர் பாதுகாப்பு கொடுத்து அதுக்கு மேல சிமெண்ட் அடைக்கலாம். இது வந்து பல்ப் கேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மேல 4வது ஸ்டேஜ் என்னன்னா, வேர் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு, அதாவது நரம்பு மண்டலம், உங்க பல்லுடைய நரம்பு அஃபெக்ட் ஆயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா வேர் சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய பல் வேர் நுனி வரை சுத்தம் செய்து அடைக்கக்கூடிய அந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் இருக்கு. 5வது கட்டமான கடைசியா மொத்தமா இந்த பல்லே இல்லை அப்படிங்கும் போது, கம்ப்ளீட்டா பல்ல வந்து வேர் மட்டும்தான் இருக்கு, பல் ஸ்ட்ரக்சரே இல்லைங்கும் போது தான் உங்களுக்கு பல் எடுக்கிற மாதிரி வரும். ட்ரீட்மெண்ட் நீங்க ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே நம்ம கவனிச்சு பல்ல பாதுகாத்துக்கலாம். இப்போ வந்துட்டீங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் எப்படி நம்ம பல்ல பாதுகாப்பாக வைக்கிறது? பல் பாதுகாப்பு அப்படிங்கும் போது முதல்ல 4 இதை பார்க்கணும். முதலில் இது வந்து ஒரு வாயில என்ன காரணங்கள் இருக்கு பல் சொத்தைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்ம பல்லுல இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த பல்லுல சிக்கக்கூடிய உணவு,
நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகள். அப்போ என்ன உணவு வகைகளை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா நிறைய இனிப்பு பண்டங்களை தவிர்க்க வேண்டும். அப்புறம் நம்ம கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது கேஸ் இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ், சோடா வகைகளை தவிர்க்கணும். அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து என்ன பண்ணும்னா உங்களுக்கு பல் சொத்தை உண்டாகிறதுக்கு அதிகமாக ஊக்குவிக்கும். அது போக அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிற உணவுகள், சிட்ரிக் வகைகள், அதெல்லாம் தவிர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்துட்டு எவ்வளோ நேரம் பல்லில் உட்காந்து உங்களுக்கு பல்ல அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாத்தையும் விட முக்கியமாக பார்க்கக்கூடியது எவ்வளவு நேரம். மேக்சிமம் பார்த்தோம் பல் சொத்தைக்கு யார் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக ஃபர்ஸ்ட் குழந்தைகள் அஃபெக்ட் ஆகிறாங்க, ரெண்டாவது பார்த்தோம்னா ஹவுஸ் ஒய்ஃப் அஃபெக்ட் ஆகிறாங்க, அதுக்கப்புறம் தான் ஜென்ஸ் அஃபெக்ட் ஆகிறாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. அவங்க சாப்பிட்ற சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ் எல்லாமே வாயில் தங்கியிருக்கும். அது போக குழந்தைங்க வந்து நிறைய நேரம் சாப்பாடை வாயிலேயே வச்சுருப்பாங்க, ஈஸியாக சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப நேரம் வாயில் வச்சுட்டே சாப்பிடுவாங்க. அப்புறம் புட்டிப்பால் குடிக்கிற பழக்கம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய பல் சொத்தை வரும் குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது தெரியாது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா காமனாக ஹவுஸ் ஒய்ஃப் தான் அஃபெக்ட் ஆகிறாங்க. அவங்களுக்கு தான் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க கூடிய வசதி இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃப் வீட்லேயே இருப்பாங்க, அவங்களால நினச்ச நேரம் பல் விளக்க முடியும். பட் அவங்களுக்கு தான் அதிகமாக பல் சொத்தை வருது. ஏன் வருது? ஹவுஸ் ஒய்ஃப் வந்து காலையிலேருந்து சமைக்க ஆரம்பிப்பாங்க, சமைச்சாங்களா அதை டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் மத்தியானத்துக்கு சமைப்பாங்க, அதுவும் டேஸ்ட் பண்ணுவாங்க, இடையில எதையாவது ஒன்று வாயில் போட்டு மென்னுட்டே இருப்பாங்க. ஸோ எவ்வளவு நேரம் நமக்கு வந்து அந்த உணவின் தன்மையானது வாயில் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போது நிறைய சுகர் சாப்பிட்டா சொத்தை வரும் அப்படின்னு நினைக்கிறோமே, அது கரெக்டாக தப்பா? அது தப்பு. எவ்வளவு நேரம் அந்த சுகர் வாயில் இருக்குங்கிறது தான் கரெக்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு கிலோ ஸ்வீட்டு ஒரு நிமிஷத்தில் சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு பல் சொத்தை வருமானா? இல்லை. அதே 1 கிலோ ஸ்வீட்டை ஒரு நாள் முழுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் பல் சொத்தை உருவாக்கும். ஏன்னா வாயில் நம்ம எவ்வளோ நேரம், கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அப்போது வாயில் நிறைய நேரம் அந்த ஸ்வீட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் பிரச்சனை. அடிக்கடி எவ்வளவு நேரம் நம்ம வந்து வாயை சுத்தம் இல்லாமல் வச்சுக்கிறோமோ அதுவும் முக்கியமான காரணம் பல் சொத்தைக்கு. இதெல்லாம் வந்து கேரி பண்ணக்கூடியது நம்ம எச்சில், வாயில் இருக்கிற எச்சில் தான். இதெல்லாம் எச்சிலில் தான் கிருமி இருக்குது, எச்சிலில் தான் நம்ம சாப்பாடு கரைகிறது, எச்சில் தான் வாயில் எவ்வளோ நேரம் அந்த சுகரி தன்மையை வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து காரணம். முக்கியமாக எவ்வளோ நேரம் நம்ம சுத்தம் இல்லாமல் இருக்கோமோ அதுதான் பல் சொத்தைக்கு முக்கிய காரணமாக மாறுது. அதனால் நம்ம எப்போ உணவு சாப்பிட்டாலும் வாயை சுத்தம் பண்ணணும். வாயை சுத்தம் பண்ணுறோம்னா கொப்பளிச்சால் மட்டும் போதுமா? இப்போ எக்ஸாம்பிள் காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி குடிக்கிறோம். காஃபி குடிச்சிட்டு பல்ல சுத்தம் பண்ணுறோமா? நிறைய பேர் சுத்தம் பண்ணுறது கிடையாது. உடனடியாக காஃபி குடித்த உடனே வாய் சுத்தம் பண்ணணும், வாய் கொப்பளிக்கணும். அதன் பிறகு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்த பிறகு எத்தனை பேர் ப்ரஷ் பண்ணுறோம்? கண்டிப்பாக கிடையாது, பண்ணுறதில்ல. வாய் கொப்பளிக்கிறோம், வாய் கொப்பளிச்சாலும் பல்லில் சிக்கி இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்ச் வரைக்கும் எவ்வளோ நேரம் டைம் கேப் இருக்குது, அத்தனை நேரம் நம்ம வாயை சுத்தம் பண்ணாமல் தான் வச்சுருக்கோம். லஞ்ச் முடிக்கிறோம், லஞ்ச் முடித்து அகெயின் டின்னர் வருது, டின்னருக்கும் லஞ்சுக்கும் இடையில ஒரு காஃபி சாப்பிட்றோம். இவ்வளோவுமே நம்ம வாயில் சுத்தம் பண்ணாமல் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 2 தடவை ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு நார்மலான இது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ரஷ்ஷிங் டைம் அதிகமாக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வாய் சுத்தமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், காலையில் ப்ரஷ் சாப்பிட்டுட்டீங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனடியாக நீங்கள் பேஸ்ட்டை யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ப்ரஷ்ஷை மட்டும் எடுத்துகிட்டு, சாஃப்டான ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு நல்லா பல்லுடைய இடுக்கில் மேலும் கீழுமா நல்லா இப்படி மேல் கீழா ப்ரஷ் பண்ணணும். எல்லா பக்கமும் உள்பகுதி, நாக்கு பகுதி, எல்லா பகுதியும் ப்ரஷ் பண்ணணும். அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணும்போது வாயில் சிக்கி இருக்கிற சாப்பாடெல்லாம் க்ளீன் ஆயிரும். எல்லா பக்கமும் ஒரு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதும். பேஸ்ட்டு கூட யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. மதியமும் அப்படி தான். வாய் கொப்பளிக்கிறதோடு நிப்பாட்டாமல் ஒவ்வொரு உணவு வேளைக்கு பின்னாடியும் ஒரு தடவை ப்ரஷ்ஷை மட்டும் வச்சு பல்லு இடையில் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சொத்தை வர்றது ரொம்ப கம்மியாயிரும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாசிங்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன நைலான் த்ரெட்டு இந்த மாதிரி இருக்கும் த்ரெட்டு. இது வந்து வெறும் த்ரெட்டாகவும் கிடைக்குது,
இந்த மாதிரி ரெடிமேடாகவும் கிடைக்குது. இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பல்லுக்கு இடையில சிக்கன உணவுகளை எடுக்கிறதுக்காக. இதை தினமும் முடிஞ்சால் தினமும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த ஃப்ளாசிங்னு சொல்லக்கூடிய பற்களுக்கு இடையில சிக்கன அழுக்குகளை எடுக்கிறதுக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். குழந்தைகள் தான் அதிகமாக பல் சொத்தைக்கு ஆளாகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போது குழந்தைங்கள பார்த்தோம்னா நம்ம வந்து சாக்லேட் சாப்பிடாத, பிஸ்கெட் சாப்பிடாத அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த வயசுக்கு உண்டானது அது பண்ணி தான் ஆவாங்க. பெற்றோர்களான நமக்கு தான் குழந்தைகளின் வாய் சுத்தத்தை சரி செய்கிற பொறுப்பு நமக்கு தான் இருக்குது. அது சாப்பிட்டு முடிச்ச உடனடியாக கொண்டு போய் சுத்தம் பண்ண வைக்கணும். அப்படி சின்ன வயசுலேருந்தே பண்ணும்போது அவங்களுக்கே அது பழக்கமாயிரும். பசுமரத்தாணி போல் அவங்களுக்கே அது பதிஞ்சிரும். இல்லத்தரசிகளுக்கு மெயினாக சொல்கிறது என்னன்னா, உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வாய் சுத்தம் பண்ணிக்க. அடிக்கடி அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. குக் பண்ணுறீங்கன்னா குக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ சப்போஸ் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்கள் வாயில் நீங்கள் ஏதாவது சாப்பிட்ருக்கீங்கன்னா உடனடியாக அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அந்த டேஸ்ட் பண்ணி குக் பண்ண டைமுக்கும் சாப்பிட்ற டைமுக்கும் இருக்கிற கேப்பில் பல்ல க்ளீன் பண்ணி வாய் சுத்தமாக வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி சிப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடகடன்னு 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுக்கும் அந்த 1 லிட்டர் தண்ணியை 1 மணி நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வாய் வந்து நிறைய நீர் சத்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பல் சொத்தை வர்றது கொஞ்சம் அவாய்ட் ஆயிரும். பல்லுடைய வேலை அப்படின்னு பார்த்தோம்னா சாப்பாடு அரைக்கிறது மட்டும் இல்லை, நம்ம பேச்சு, நம்ம முகத்தின் அழகு எல்லாமே இருக்குது. இப்போது பல் போயிருச்சு, நம்மளால் பேச முடியாது, பல் போனால் சொல் போச்சுன்னு அது பேச்சு வழக்கில் இருக்குது. இது ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் பல்லு போனவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னங்கிறது தெரியும். எப்பவுமே இயற்கை தான். அதனால செயற்கை பற்கள் நிறைய வந்திருந்தாலும் அதுக்குண்டான எஃபிஷியன்சி தான் அதுக்கு இருக்கும். இருக்கிற பல்லை எவ்வளவு நல்லா பாதுகாக்கலாமோ அவ்வளவு நல்லா பாதுகாக்கணும். பற்களின் நலமே உடலின் நலம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.